ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேஷன் பாமாயில் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ரேஷன் பாமாயில் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ஒத்துக்குங்க, ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி ஒத்துக்காமல் போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பாமாயில் அதிக அளவுக்கு பித்தம் இருக்குங்க. அந்த பித்தம் ஃபுல்லாகவே ரேஷன் பாமாயிலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாமாயில் பேக்கெட் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயை நீங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் எண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம பாண்டிலுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட நான் எண்ணெயை வேஸ்ட்டே பண்ணலை. எல்லா எண்ணெயுமே நல்லா நான் புழிஞ்சு பாண்டிலுக்குள்ளே ஊற்றிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த கவரை நீங்கள் சைடில் வச்சுட்டு இதை கொண்டு போய் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை நம்ம வச்சுக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா உருகி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன துண்டளவுக்கு இஞ்சி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம புளி எடுத்துக்கலாங்க. புளி எடுத்துட்டு நல்லா நீங்கள் உருண்டை நல்லா அழுத்தி நீங்கள் பிடிச்சிக்கணுங்க. பாருங்கள், இது போல் நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இந்த லெமன் சைஸில் இருக்கு இல்லையா புளி, இதை நீங்கள் சப்பை மாதிரி தட்டி எடுக்கணுங்க. நம்ம வடையெல்லாம் தட்டு இல்லையா, அது போல் நீங்கள் இந்த புளியை நல்லா நீங்கள் தட்டிக்கணுங்க. இந்த புளியை நீங்கள் நல்லா தட்டி விட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு கலர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி ஃபுல்லாக வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புளியை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கணும். நம்ம உள்ளுக்குள்ளே இஞ்சி உப்புக்கெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக வெளியே வரக்கூடாது. வெளியே வராத அளவுக்கு நீங்கள் நல்லா கை வச்சு அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தும் போது உள்ளுக்குள்ளே அந்த உப்பு இஞ்சியெல்லாம் அப்படியே உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த புளியும் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடுங்க. இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கடாயில் வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் புளி போடுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டிச்ச புளி உருண்டை இருக்கு இல்லையா, இந்த புளி உருண்டையை நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் எண்ணெய்க்குள்ளே புளி உருண்டையை போட்ட பின்னாடி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் எண்ணெய் கூட புளி உருண்டையை கொதிக்க விடணுங்க. புளி உருண்டை நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கரண்டி வச்சுட்டு அந்த புளி உருண்டையை நீங்கள் லைட்டாக திருப்பி விடணுங்க. அப்போ தாங்க எண்ணெய் கூட சேர்ந்து புளியும் நல்லா கொதிச்சு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ள இருக்கிற புளியை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம புளி உருண்டை எடுத்தாச்சுங்க. இந்த புளி உருண்டை இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கீழே குப்பையில் தூக்கி போட்டுருங்க. யூஸ் மட்டும் பண்ணாதீங்க. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இருக்கக்கூடிய பித்தம் ஃபுல்லாகவே இந்த புளி உருண்டை எடுத்துருக்குங்க. அதனால தாங்க. இப்போ இந்த எண்ணெய் இருக்குல்லையே, இது ஃபுல்லாக நல்லா நீங்கள் ஆற விட்டுக்கணுங்க. இந்த எண்ணெய் நல்லா சுத்தமாக இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பித்தமே இருக்காது. புளி இஞ்சி எல்லாமே எடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் நீங்கள் எண்ணெய் பேக்கெட் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வித சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ரேஷன் பாம் ஆயில் வாங்கினா இதே போல் எண்ணெயை நீங்கள் சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க உடம்புக்குமே ரொம்பவே நல்லதுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.